ராமா எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணும். அப்ப வா 2 பேரும் போலாம். ராமா இப்ப நான் ரொம்ப பெரிய பொண்ணாயிட்டேன், 2 நிமிஷத்துல வந்துடுறேன். அட குஷி, அப்படியெல்லாம் தனியா போக கூடாது குஷி. பண்டி அண்ணா, நீங்களா? நீங்களும் எங்க கூட யுஎஸ்க்கு வரீங்களா? யாரு பண்டி அண்ணா? என் பேர் ஒன்றும் பண்டி இல்லை. ஐயோ அண்ணா, ஒரு நிமிஷம் நில்லுங்கண்ணா. குஷி குஷி நில்லு. எங்க போற? யார்கிட்ட பேசுற? பண்டி அண்ணா கிட்ட. குஷி, ஏன் இந்த மாதிரி எல்லாம் பேசுற? அவர்தான் அவரோட கிராமத்துக்கு போயிருக்காரு. ஆனா ராமா, இப்பதான் நான் பண்டி அண்ணாவை பார்த்தேன், இங்கதான். ஐயோ, நீ வேற யாரையாவது பாத்திருப்ப குஷி. 2 நாள்ல நீ அவன் கூட ரொம்பவே ஃப்ரெண்ட் ஆயிட்ட. நேத்து அவன் கூட விளையாடிட்டு இருந்த, இன்னைக்கு அவனை பத்தியே இமேஜின் பண்ணிட்டு இருக்க. இல்லையே, நான் அவர் கூட விளையாடுனதே இல்லையே. என்ன சொல்ற நீ? மோகன், ராதா, 2 பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம செக்யூரிட்டி செக் வேற முடிக்க வேண்டியிருக்கு. போலாம், ஃளைட்டுக்கு டைம் ஆயிடும். வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. வா மோகன். ராமா, நான் ஒன்னும் விளையாடல. சரி சரி வா குஷி, நேரம் ஆயிடுச்சுல. அடச்சே. ராமா ஆ? ராமா, அப்பா ஏன் அந்த மாதிரி சொன்னாரு? நான் நேத்து பண்டி அண்ணா கூட விளையாடிட்டு இருந்தேன்னு. ஏன் நேத்து ராத்திரி நீ அவர் கூட விளையாடவே இல்லையா? இல்லையே. ரொம்ப நேரம் நானும் பேபியும் சேர்ந்து விளையாடிக்கிட்டே இருந்தோம். பால் கொண்டு வரலான்னு போனேன், அதுக்குள்ளேயும் தூங்கிட்டாங்க. ஃப்ளைட் நம்பர் 17Z208 புறப்படுவதற்கு தயாராக உள்ளது. இந்த நம்பர் எனக்கு தெரிஞ்ச நம்பர் மாதிரி இருக்கே. ராமா, இது ஃப்ளைட்டோட நம்பர். ஆமா, ஆனா எனக்கு என்னமோ இந்த நம்பரை இதுக்கு முன்னாடி. அண்ணி, இது என்னோட பேங்க் அக்கவுண்ட் நம்பரு. எனக்கு அவ்வளவா ஞாபகம் இருக்காது, அதான் இப்படி எழுதி வச்சிருக்கேன். இது அந்த நம்பர் ஆச்சே. இத நான் அந்த அண்ணன் பாக்கெட்ல இருந்து விழறத பார்த்தேன். இத நான் பன்னீர் அண்ணன் பாக்கெட்ல இருந்து விழறத பார்த்தேன். ஆனா அவர் இந்த நம்பர் ஏதோ பேங்க் அக்கவுண்ட் நம்பர்னு சொன்னாரே. ராமா, பேங்க் அக்கவுண்ட் நம்பரும் ஃப்ளைட் நம்பரும் எப்படி சேமா இருக்க முடியும்? சரி பரவாயில்ல, நீ வா போலாம். இந்த ராதா பெரிய உளவாளியா இருப்பா போல இருக்கேன். ஒருவேளை இவளுக்கு சந்தேகம் வந்து இவ ஃப்ளைட்ல ஏறாம போயிட்டானா, பிளான் மொத்தமா நாசமா போயிடும். என்னோட பேர் பண்டிங்க. என்ன செல்லக்கண்ணாக்கா தான் அனுப்பி வச்சாங்க. ஆனா செல்லக்கண்ணக்கா இத பத்தி என்கிட்ட எதுவுமே சொல்லலையே. ஒருவேளை அவசரத்துல உங்ககிட்ட சொல்ல மறந்துருக்கலாம். அண்ணா, எங்க போறீங்க? பேக்கிங்க்கு ஹெல்ப் பண்ற நீங்க அப்படியே கிளம்புறீங்க? பெரிய முதலாளி அம்மா கூப்பிட்டாங்க. அண்ணி, அது என்னோட பேங்க் அக்கவுண்ட் நம்பருங்க. அது எனக்கு அவ்வளவா ஞாபகம் இருக்காது, அதான் இப்படி எழுதி வச்சிருக்கேன். ராமா, பேங்க் அக்கவுண்ட் நம்பரும் ஃப்ளைட்டோட நம்பரும் எப்படி சேமா இருக்க முடியும்? ராமா, நான் இப்பதான் பண்டி அண்ணாவை பார்த்தா, அதுவும் இந்த இடத்துல பார்த்தேன். என்ன பண்ற? போர்டிங் ஆரம்பிக்க போகுதுல, பேக்கை ஸ்கேன் பண்ணு. இப்பவே போறேன்.
தப்பிச்சோம். இந்த பேக் பாஸ் ஆகணும், அப்பதான் நம்ம தப்பிச்சதா கணக்கு. La 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 la. என்னாச்சு? கீர்த்தி, உனக்கு தெரியும்ல, நாளுக்கு நாள் நீ ரொம்ப அழகாயிட்டே போற. அப்படியா? இன்னைக்கு ரொம்ப ரொமான்டிக் மூட்ல இருக்கீங்க. ஒரு பிரயோஜனமும் இல்ல, நமக்கு குழந்தை பிறக்க போகுது. அதனால என்ன, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நம்ம ரொமான்ஸ் பண்ணக்கூடாதா என்ன? பண்ண முடியும் அஜித், ஆனா இப்போ என்ன என்ன சத்தம் அது? இங்கிருந்து வருது, இதயத்துல இருந்து, உனக்காக. எனக்கு மேல இருந்து கதவு சத்தம் கேக்குது. ஓ அப்படியே, மேல இருந்தா கீர்த்தி, மாமா. அப்பா, ஏமா உங்க 2 பேருக்கு ஏதாவது சத்தம் கேட்டுச்சா? ஆமாப்பா, அது மேல இருந்து கேட்டுச்சு. மேல இருந்தா? ஆனா மேல இருக்கிற அறைக்கு யாருமே போறது இல்லையே. உனக்கு ஒண்ணு தெரியுமா கீர்த்தி? நான் கேள்விப்பட்டிருக்கேன், பொதுவா வீட்டுக்குள்ள யாருமே பயன்படுத்தாத அறை இருந்ததுன்னா அந்த அறைக்குள்ள பேய்ங்க குடும்பம் நடத்துமா. ஐயோ அஜித், என்ன பேசுறீங்க நீங்க? இல்ல நான் கேள்விப்பட்டிருக்கேன், அவ்வளவுதான். ஆனா நான் இங்க தானே இருக்கேன், அப்புறம் எப்படி அந்த சத்தம்? நானே போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன். ராகுல், செல்லக்கண்ணு, உங்க 2 பேரும் யார் இந்த மாதிரி பண்ணது? அப்பா, கீர்த்தி, அஜித் அண்ணா, ப்ளீஸ் சீக்கிரமா மேல வாங்க. என்ன பண்றது? நீங்க முதல்ல போங்க. இல்ல. ஏ அஜித், நீ போகலன்னா வேற யாருப்பா போவா? போப்பா. இல்ல மாமா, ஆக்சுவலா என்னன்னா என்னால போக முடியாது. அதான் ஏன்? ஏன்னா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. மாமா நீங்க போங்களேன். இல்ல, நான் போக மாட்டேன். என்னோட சின்ன வயசுல ஒரு சாமியார் சொல்லியிருக்காரு, என்னோட சாவு பேயோட கையில தான் எழுதியிருக்கான். என்ன? இல்ல, நான் போக மாட்டேன். யாருமே போக வேண்டாம், வாங்க போலாம், வாங்க. சரி வா கீர்த்தி. உங்க அப்பா ஒன்னும் குடிக்கல? சும்மா இல்ல, உளறாதீங்க. சின்ன வயசு கதையெல்லாம் சொன்னார்ல, அதான் கேட்டேன். கீர்த்தி, அப்பா, இங்க பேய் பிசாஸ் எல்லாம் இல்ல, ராகுலும் செல்லக்கண்ணும் தான் இருக்காங்க. ப்ளீஸ் இங்க வாங்க. என்ன பண்றது இப்போ? நான் தான் ஏதாவது பண்ணணும் போல இருக்கு. அதுக்காக நான் எல்லாரும் முன்னாடியும் தெரியற மாதிரி வந்தாலும் பரவாயில்ல. இந்த கயிறு எப்படி தானா வந்துச்சு? பேய் 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 பேய்
சீக்கிரம் அவுத்து விடு. ராகுல் அண்ணா சீக்கிரம் இங்கிருந்து போயிடலாம். இங்க பேய் இருக்கு. என்ன உளறிட்டு இருக்க நீ? எவ்வளவு நேரமா இங்க அடைஞ்சு கிடக்குறோம். தப்பிச்சு போக எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஒண்ணுமே நடக்கலையா? சும்மா உளறிட்டு இருக்காத. வா போய் எல்லார்கிட்டயும் சொல்லலாம். வா. டாட், கீர்த்தி கதவை தரங்க. அஜித் மாமா, கேட்கி அக்கா, கதவை தரங்க. நாங்க மேல மாட்டிட்டு இருக்கோம். கதவை தரங்க. கதவை தரங்க. சீக்கிரம் கதவை தரங்க. இது ராகுலோட குரலாச்சு. வா போலாம். ஐயா கதவை தரங்க. டாட், சீக்கிரம் கதவை தரங்க. கீர்த்தி. ராகுல், நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்றீங்க? சிலக்கண்ணு, நீ எப்படிமா இங்க? இந்த பேக் மட்டும் இங்க பாஸ் ஆயிட்டா அதுக்கப்புறம் நம்ம மிஷின் முழுமடைஞ்சிரும். நில்லுங்க. மேடம், பேக்கை தரங்க. பேக் தரக்கவா? ஆமா. மேடம், நீங்க இதை கொண்டு போக முடியாது. ஏன்னா அப்படி சொல்றீங்க? எனக்கு இது உலோகம்னு தெரியும். ஆனா அது இவர் இல்லாம நான் எங்கேயும் போனதில்ல, போகவும் மாட்டேன். நான் இவருக்கு கூட டிக்கெட் வாங்கியிருக்கேன். அதெல்லாம் சரிதான் மேடம், ஆனா இது அலோட் இல்ல. அண்ணா, இந்த மாதிரி சொல்லாதீங்கண்ணா. எடுத்துட்டு போக விடுங்க. அது ஆயுதம் கிடையாது, இறைவன் தானே. நியாயமா நீங்க பெருமைப்படணும். இன்னைக்கும் நம்ம நாட்டுல இந்த மாதிரி ஆளுங்க இருக்காங்க. நம்ம கலாச்சாரத்துக்கும் மதத்துக்கும் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. Sir, please.
ஓகே மேம், நீங்கள் இதை கொண்டு போகலாம். தப்பிச்சோண்டா. நீங்கள் மால்டிவ்ஸில் போட்டியில் ஜெயிச்சு நம்ம நாட்டுக்கே பெருமை சேர்த்துருக்கீங்க. அதான் உங்களை அலோவ் பண்ணுறேன். இது ஒரு ஸ்பெஷல் கேஸ். திஸ் இஸ் ஹேப்பனிங் த ஃபர்ஸ்ட் டைம். சரி, ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ. வாங்க கடவுளே கிருஷ்ணா. மிஸ்டர் எக்ஸ் சொன்னது கரெக்டு தான். இந்த வேலைக்கு ராதாவை விட பொருத்தமானவங்க வேற யாரும் கிடையாது. கிருஷ்ண பரமாத்மாவோட சேர்ந்து நம்ம பொருட்களும் அந்த ஃப்ளைட்ல ஏறிடும். மேம், உங்க திங்ஸ் எல்லாம் நாங்க கொஞ்சம் முன்னாடி ஷிஃப்ட் பண்ணலாமா? ஏன்னா இந்த செக்ஷன் ஃபுல் ஆயிடுச்சு. சரி, ஆனா கொஞ்சம் பத்திரமா வைங்க. சரி, தேங்க்யூ மேம். வா. அங்கிள், இதுதான் உங்களோட சீட். அப்படியாப்பா? உட்காந்துக்கோங்க. சரி, உட்காந்துக்கோங்க ஆண்டி. உட்காருமா. இப்படி உட்காரு. மெதுவா உட்காருமா. ஆண்டியோட உடம்பு இவ்வளவு மோசமா இருக்கு. ஏன் இவங்களை கூட்டிட்டு டிராவல் பண்றீங்க? ட்ரீட்மெண்ட்டுக்கு தான் நான் அமெரிக்கா கூட்டிட்டு போறேன். சொல்ல போனா முதல் முறையா இப்பதான் நாங்க ஃப்ளைட்ல போறோம். பொதுவா இந்த ஃப்ளைட்ல டிராவல் பண்றது நினைச்சாவே பயமா இருக்கும் எங்களுக்கு. ஐயோ அங்கிள், நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. ஆண்டி நிச்சயமா சீக்கிரமாவே குணமாயிடுவாங்க. நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுச்சுன்னா நான் அங்கதான் உட்காந்துருப்பேன். F11 என் சீட் நம்பர். சரிப்பா, ரொம்ப நன்றிப்பா. ஸ்ரீ கிருஷ்ண கோவிந்த ஹரே முராரே. ஆண்டவா, யாரு பக்கத்துல என்ன உட்கார வச்சிருக்கீங்க? மோகன் ஐயா, பாருங்களேன், இதுக்கு பேரு தான் உண்மையான அன்புன்னு சொல்லுவாங்க மோகன் ஐயா. அதாவது இவ்ளோ பிரச்சனைகள் இருந்தும் கூட அங்கிள் தன்னோட மனைவியை கூட்டிக்கிட்டு வெளிநாட்டுக்கு போறாரு, அதுவும் சிகிச்சைக்காக. உண்மைதான். வயசான காலத்துல நீங்களும் என்ன இப்படி பாத்துப்பீங்கல்ல? என்னையும் அதே மாதிரி கூட்டிட்டு போவீங்கல்ல? இதை விட அதிக அன்போடு இருப்பீங்கல்ல? நீதான் வயசான கிழவியாவ. நான் இப்ப -16ல போயிட்டு இருக்கேன். சொல்றது புரியுதா? மோனையா, உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் புரிய வைக்கணுமா? நீங்க தான் என்னை விட வயசுல ரொம்ப பெரியவர். நான் இப்பவும் சின்ன குழந்தைதான். நீங்க தான் எனக்கு முன்னாடி. பயணிகள் அனைவரிடமும் ஒரு சின்ன வேண்டுகோள். அறிவிப்பை மிகவும் கவனமாக கேளுங்கள். சீட் பெல்ட் அணிய உங்களது இருபுறம் இருக்கும் பெல்ட்டை எடுத்து இணைக்கவும். அதை அவிழ்க்க வேண்டும் என்றால் பட்டனை அழுத்தினால் அதுவே அவிழ்ந்துவிடும். வாவ் ராமா, ஐ அம் சோ எக்ஸைட்டட். ஃளைட் ரொம்ப ஜாலியா இருக்கும். செல்லம். இந்த விமானத்துல எவ்வளவு பெரிய அசம்பாவிதம் நடக்க போகுதுன்னு
இவங்களால கற்பனை கூட பண்ண முடியாது.